மண்ணை ஆண்ட 4 ராஜ்யங்கள் முதல் முறையாக ஒன்றிணைந்து சங்கமித்த அதிசயம். வாழ்வீச்சு முதல் சிலம்பம் களரி வரை கூஸ்பம்ஸ் ஏற்றிய வரலாற்று கலைகள். கோயிலை கட்டி காப்பதற்காக 4 ராஜ்யங்கள் செய்த மெய்சிலிர்க்க வைக்கும் செயல். தமிழக வரலாற்றில் இதுவரை அரங்கேறாத ஒரு பிரம்மாண்டம். திருநெல்வேலி மாவட்டம் சேரட் மகாதேவி கிராமத்தில் ஸ்ரீ அப்பன் வெங்கடாச்சலபதி திருக்கோவில் அமைந்துள்ளது. அங்கு பவித்திர உற்சவ விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இது பாண்டியர்கள் தேடி பயணம் வரலாற்று ஆய்வுக்குழு சார்பாகவும் நடந்துள்ளது. அந்த விழாவில் மண்ணை ஆண்ட 4 ராஜ்யங்களின் வாரிசுதாரர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளனர். ஆம், சேர நாட்டில் இருந்து திருவிதாங்கூர் மகாராணி பத்மஸ்ரீ கௌரி லட்சுமி பாய், விஜயநகர பேரரசின் மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ண தேவராயர் சேதுபதி, மகாராஜா நாகேந்திர சேதுபதி, பாளையம்பட்டி ஜமீன்தார் அஸ்வின் ராஜாவும் அங்கு கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளனர். 4 ராஜ்யங்கள் ஒரே இடத்தில் சங்கமிக்கும் நிகழ்வு வரலாற்றில் இதுதான் முதல் முறை நடக்கிறது என்றும் கூறப்படுகிறது. இந்த நிகழ்வின் நோக்கம் என்னவென்றால், அந்த கோயில் 40 ஆண்டு காலமாக பூஜையின்றி கிடந்ததாகவும் அதனை அடுத்து அதை மீட்டெடுத்து தற்போது வழிபாட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது. பாண்டிய காலத்தில் பெரும் பேருடன் இருந்த இந்த கோவில் மீண்டும் உயிர் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த விழாவை தற்போது கோலாகலமாக கொண்டாடியுள்ளனர். மேலும் இந்த விழாவில் பாரம்பரிய கலைகளான வாழ்வீச்சு, சிலம்பம், களரி என பல்வேறு கலைகளை நடத்தி அரச குடும்பத்தினரை பல்வேறு மக்கள் மகிழ்வித்துள்ளனர். அதனை பொதுமக்களும் கண்டு மெய் சிலிர்த்து போயுள்ளனர். மேலும் அரச குடும்பத்தினருக்கு வாழ், பாண்டியர்களின் மீன் சின்னம், மரவரின் வளரி, மதுரையின் அடையாளம், மீனாட்சி அம்மன் சிலை இவை அனைத்தும் பரிசளிக்கப்பட்டது. தமிழகத்தில் இப்படி ஒரு மெய்சிலிர்க்க வைக்கும் சங்கமம் நடப்பது இதுதான் முதல் முறை என்றும் கூறப்படுகிறது.